டாய்லெட்டு தானே வா, நான் கொண்டு வரேன். முடிஞ்ச கழுவி விட்ட. ஏம்மா நான் கழுவி விடாத, எனக்கு இப்படி ஒரு நிலைமைன்னா நீ எனக்கு இதெல்லாம் செய்ய மாட்டிய. நீ நான் வேற அப்ப ஒன்னும் வருத்தப்படாத, அப்ப நமக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து வச்சு தெய்வமே. கொஞ்சம் பொறுத்தையம்மா. டீ போட்டியா? ஆமா, என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஒரு கிளாஸ் தான் இருக்கு, அம்மா போட இல்லையா? இப்போ ஒரு கிளாஸ் தான் இருக்கு, நீ போடாம கொடுக்குறேன். நானே நான் குடிச்சேன், நான் இப்போ தான் குடித்தேன். சரி அம்மா, எனக்கு அதில் வேலை பார்க்க வேண்டியது, போயிட்டு வரேன். நான் பாத்ரூம் தான் போனோன்னு அவளை போவிடு, இப்படி வருவா, வராமல் இருக்க மாட்டேன். சரியா, நான் போயிட்டு உடனே வந்துடுவேன். சரி. கிளவி எங்க பாத்திரத்தை அடிச்சு உடச்சியா? என்ன நாட்டம் இது? மோ எங்க பேரு மாண்டுட்டா கிடக்குது. ஏன்னா இப்ப ஞானம் ஒண்ணா இந்த மோ வந்து தொடச்சு விடுவேன். அம்மா அவ கூட இல்லையா? கூட்டார வர இல்லையா? என்ன வருமானம் என்ன எதிர்த்து இருக்க? அம்மாவுக்கு துணி அழைக்கிட்டு இருக்கேன் மாமா. ஏன் அவன் எங்க போன? அவன் ஏதாவது வேலையா இருக்கியா மாமா? நான் இப்போ சும்மா இருக்கேன். சரி, அதான் துணி அழைக்கி போட்டுலாம். அப்படியா? எங்க கதை இல்லை. நீ வந்து துணி அழைக்கி போடு போ.
என்ன மருமனை தனியாக அந்த வேலையெல்லாம் செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? இல்லை மாமா, இதை நான் பண்ணாமல் வேற யார் பண்ணியது? அக்காவை இப்படி ரொம்ப நேரம் ஒரே இடத்துல படுக்க வைக்க கூடாது பார்த்தியா? முதுகில் பொண்ணதுன்னா ரொம்ப கஷ்டமாகி போயிடும். சரி மாமா. அப்புறம் டாய்லெட்டு போகிறதில்ல அப்படி? அதுவா மாமா? அதாவோ ஒன்றும் இல்லை மாமா, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. யாராவது தானே நீ சொல்லாட்டு எனக்கு தெரியாதா இங்கே நடக்குதுன்னு? அவ்வளோ குழப்பம் நான் என்னோட அடைக்குதான். சரி மருமனை, எனக்கு சின்ன ஒரு வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு இப்போ தெரியும். எப்படி போல சமையல் பண்ணிட்டு இருக்குதியா? ஆமாப்பா. உனக்கு ரொம்ப நாளா ஒரு சாதனம் தரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் பாத்தீங்க. என்ன தப்பா தாருங்க? என்ன தப்பாண்ணா? ஏன் இப்ப நான் என்ன பண்ணனேன்? என்ன பண்ணேன்? இது எதுக்குன்னு உனக்கு தெரியாதா? வந்தவனே இல்லாததும் பொல்லாததும் செஞ்சு தந்தாச்சா? அவனை ஒன்ன போல நினைச்சுட்டு அவன் இதுவரை ஒரு வார்த்தை சின்ன கிடையாது. ஏன் மொளவனே என்ன ஆச்சு? சும்மா சும்மா அம்மா பின்னாடி நடந்தா நான் இல்லை, யாரா இருந்தாலும் அப்படிதான் நடப்பேன். இதான் அவன பிரச்சனையா? அவன் அம்மா கூட வாழ்ந்த வேண்டிய அப்படிதான் இருப்பா. நீ இல்ல கொஞ்சம் அனுசரிச்சு எடுத்து போனா. நீ இப்படிதான் பண்ணிட்டு நீ தான் தனி மரம் அனுப்பா பாத்தீங்க. நான் ஏன் தனியாவே இப்படிதான் போச்சுன்னு வாங்கி நான் அம்மா இட்டு வருவேன். என்ன தட்டி செல்லியா இவா? என்ன தட்டி ஃபுல்லா வளர்த்துச்சிருக்க? வீட்டுல கட்டப்பொருள செல்லாம வளர்த்தச்சில்ல, இப்படிதான் இருக்கும். உங்க சண்டை பிடிச்சிட்டு வீட்டுக்கு மட்டும் வந்து கார் ஓட்டி முடிச்சு போட பாத்தீங்க. முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்க, உன்ன சின்ன வயசுல இருந்தே படிச்ச வச்சேன், எல்லா செலவும் பார்த்தது அவியலாக. அது உனக்கு தெரியுமா? உன்னை கட்டி கொடுக்கு வழியில இருக்கப்ப ₹1 வாங்காம அவங்க உன்னை கட்டிட்டு வந்ததுக்கு நீ இந்த வேலை நீங்க செய்ய வேண்டியதான். ஏன் மோள உன புத்தி இப்படி எல்லாம் போகுது? அவ ஏன் அப்படி பண்ண மாட்டா? சின்ன வயசுல இருந்தே வீட்டுல உள்ள நல்லவர் என்ன தெரிய வச்சு வளர்த்துருக்கானா? இல்ல அதனால பாத்தியா எங்க வந்து நிக்குதுன்னு? இவ்வளவு கட்டி கொடுத்து அந்த பயல வாழ்க்கை நாசமாச்சு. பாத்தியா மோள, இவ்வளவு நடந்த பிறகு அவன் உன்னை விட்டு கொடுத்து ஒரு வார்த்தை பேசினது கிடையாது. ஒண்ணு சொல்லி நல்லா கேட்டீங்க, ஸ்னேகன் உள்ளது பிடிச்சு வாங்க உள்ளது இல்லை. நீங்க எவ்வளவு கொடுக்குது அதான் அவனே கிடைச்சான். பார்த்து நடந்தீங்க. சரி, நம்ம கிளம்புமா? அவளுக்கு ஐடியா என்னதோ அதே போல அவ செய்யட்டும் பாப்பா. சரி மருமனை, நான் கிளம்பட்டா? கிளம்பிட்டுங்களா? அங்க என்ன ஒரே சத்தமா இருந்துச்சு. அதுவா மருமனை, டீல உள்ள சீனியத்தில வாரி போட்டா அதான் மாமியாரிட்டு வந்தவன்னா பிறந்த வீட்டுல இதாத்திரி மறந்துட்டு கேட்டுட்டு இருந்தேன். ஏன் கேட்கப்படாத? அப்படியா மாமா? அப்படிதான் மருமனை, அப்படிதானே? அப்படிதான் மாமியாரை சொல்லியாச்சு பார்த்தியா? சரி, நான் கிளம்பட்டா? ஏன் என்ன எழுதிட்டு இருக்கீங்க? நான் இவ்வளவு பண்ணன அப்புறம் உங்களை என்ன மேல கோவமே வர இல்லையா? எதுக்கு கோபம்? சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மா சண்டை பிடிச்சி தான் பார்த்து வளர்ந்தவனே. அந்த வலி என்னன்னு எனக்கு தெரியும். கல்யாணம் பண்ணிக்கிட்டா கட்டின பொண்டாட்டிக்கிட்ட சண்டை பிடிச்சப்படாதுன்னு ஒரு வைராக்கியத்தோட இருக்கு. உங்க நல்ல மனசை நான் இதுவரை புரிஞ்சுக்காத போயிட்டேன். தப்பு 2 பேரும் மேலே இருந்தேன். நானாவது இங்கே உள்ள இதெல்லாம் சொல்லியிருக்கேன். நானும் சொல்லலை, நீ ஏன் கேட்கல? சரி, நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், அதெல்லாம் விட்டு தள்ளு. இனியாவது சந்தோஷமா இருக்கும்.